நம்ம ஜனநாயகன் படம் வந்து லீக் அவுட் ஆயிடுச்சு, எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா. நிறைய பேர் வந்து படத்தை வந்து பார்த்துட்டாங்க, ஃபுல் படம் கூட வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சீன் ரிலீஸ் பண்ணாங்க, அடுத்து இன்னொரு சீன் ரிலீஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் மொத்த படத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, எல்லாரும் பார்த்துட்டாங்க சரிங்களா. ஆனால் நேற்று நிறைய நடிகர் வந்து சப்போர்ட் பண்ணி வந்து வீடியோ விட்டாங்க, இந்த மாதிரி கண்டன அறிவிக்கை அப்படின்னு சொல்லிட்டு. ரஜினி சாரு, கமல் சாரு, கார்த்திக் ப்ரோ, அதுக்கப்புறம் சிவகார்த்திகன் பிரதரு, அதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜி, இந்த மாதிரி வந்து பெரிய ஆக்டர் சூர்யா, இந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் வந்து விஜயனுக்கு சப்போர்ட் பண்ணி வந்து நேற்று வந்து ட்விட்டரில் வந்து பதிவு விட்டாங்க சரிங்களா, கண்டன அறிவிக்கை மாதிரி விட்டாங்க. ஆனால் படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, ஆஃப்லைனில் நெட்டில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரில. நேற்று ஆதவ் அர்ஜுன் ப்ரோ வந்து இந்த மாதிரி வந்து இந்த கட்சிக்காரங்களாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி அந்த கட்சிக்காரங்களாம் வந்து ரிலீஸ் பண்ண சான்ஸே இல்லை, ஜனநாயகன் டீம் கிட்ட இருந்தா வந்து வெளியே வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் வந்து விமர்சனம் வைக்காங்க. ஒரு பெரிய படம், ஒரு பெரிய ஆக்டர் நடிச்ச படம் அவ்வளோ ஈஸியாக வந்து வெளியே வர வாய்ப்பே இல்லை. அவங்க டீமில் உள்ளவங்க தான் வந்து வெளியிட்டிருப்பாங்க. இதை கண்டிப்பாக வந்து தெரியணும் யார் பண்ணாங்கன்ட்டு. சிபிஐ விசாரணை கூட வந்து இது கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட வந்து ஹெட்லைன்ஸில் போட்டுட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்ப்போம், இது யார் தான் பண்ணாங்கன்ட்டு கண்டிப்பாக ஒரு நாள் தெரியும்.